எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு அன்பின் செய்தி அறிவிக்கும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தில் இருதயத்தை எழுதினபடியாக இந்த வார்த்தைகளை சொல்ல இயேசு கிறிஸ்து 40 நாள் சாசனால் சோதிக்கக்கூடிய வனாந்தரத்தில் இயேசு இதாவாகி தேவன் அவர் அனுப்பப்பட்ட நேரத்தில் அவர் 40 நாள் முடிந்தவுடனே பசி கலக்கத்தோடு இருக்கும் பொழுது சாத்தான் வந்து தந்திரமாக என்ன பண்ணுறான், கல் அப்பமாக்கு அப்படின்னு சொல்லி அவர் புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுக்கு அங்கே இயேசுவை வந்து சோதிக்க முடியாத கல் அப்பமாக்குன்னு சொல்கிறான். அதுக்கு தான் தேவன் என்ன சொன்னார்னா, அவனுக்கு மறுமொழியாக மனிதன் அப்பத்தினால தேவனோட திரு வசனத்தினால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி வார்த்தையை கொடுத்தார். அப்போ சாத்தானி தந்திரம் என்னன்னு கேட்டால், மனிதனுக்கு முக்கியமானது ஆகாரம். இந்த சரீரம் வந்து நல்லா வாழ்ந்து செய்ய வேலை செய்ய பலனோட ஆகாரம். அப்போ அந்த ஆகாரத்தில் தான் வஞ்சிக்கிறோம். இன்றைக்கி எல்லா மனிதனும் பாருங்கள், ஆகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம். மாம்சங்கள், கறி மேலே கறி, என்னென்ன பதார்த்தம் இருக்கோ அவ்வளோதான் சாப்பிட்றோம். இதனால் என்ன ஆகுது, ஒரு அளவாக லிமிட்டாக சாப்பிடாதனால அங்கே என்ன நடக்குதுன்னா, பல சுகர் நோய்கள், பல வகையான நோய்கள் வர்றதுக்கு அந்த ஆகாரம். அதனால் மாத்திரமில்லை, இந்த ஆகாரம் மாம்சம் ருசிக்கிறவன் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவனை கண்ட்ரோல் பண்ண எந்த மனுஷிகளோ இந்த மாம்சத்தை விரும்பி சாப்பிட்றவர்கள், கொழுப்புள்ள பதார்த்தத்தை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறார். அதிக மாம்சம் ருசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அளவாக சாப்பிடணும், எல்லாம் அடித்து புசிங்கள், அளவாக சாப்பிடுங்கன்னு தான் தேவன் கட்டளை கொடுத்துருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வரும்பொழுது காடை கேட்டு எங்களுக்கு கறி வேணும்னு சொல்லி கேட்டு அந்த கறியை தின்னுட்டு எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க அந்த நேரத்தில். அதே வண்ணமாக இந்த நாட்கள்லையும் கூட மாம்சத்தை விரும்பி சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க துணிகரமாக சண்டை போடவும் அடிக்கவும் அவங்களே அவங்க மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத பாவம் அக்கிரமத்தில் சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சரீரம் எதை சொல்லுதோ அதெல்லாம் செய்கிற அளவுக்கு வருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாம்சம் தான். அதனால தான் சத்துரு தந்திரமாக இயேசுவை அந்த மாம்சத்தை ஆகாரத்தை வைத்து கெடுக்க திட்டம் போட்டான. இயேசு அந்த ஆகாரம் இருக்குதோ இல்லையோ அந்த வேத வசனத்தின்படி பிழைக்க முடியும் ஒரு மனிதன் சொல்லி அந்த வசனத்தை காட்டினார். அந்த தானியேல் அதே மாதிரி தான் அவர் ராஜாவின் பதார்த்தத்தை தீட்டுப்படுத்தாதபடி அவர் பாதுகாத்து கொண்டார். அப்போ ஆகாரம் வந்து அதிகம் தேவை தான், ஆனால் அதிகம் புசிக்கக்கூடாது. ஒரு லிமிட்டாக புசிக்கணும். லிமிட்டாக புசிச்சா நல்ல ஆரோக்கியம் சுகம் கிடைக்கும், நல்ல நீ தீர்க்காயுசு கிடைக்கும். ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தான், அதிகமாக மாம்சத்துக்கு முக்கியம் கொடுக்கும் பொழுது தான் அங்கே வேதனை துன்பம் கலக்கங்களாக உண்டானது. அங்கே ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து மாம்சத்தை அங்கே உண்டாக்கி வைக்கலை, கறியை அடித்து புசிங்கன்னு சொல்லலை. அங்கே தானியங்களை வச்சுருந்தார், பல்லவைகளை விட்டார். இன்றைக்கி மனிதனுக்கும் சிறிய அநேக நோய், எங்கே பார்த்தாலும் நோய், சுகர்லேருந்து ப்ரெஷர்லேருந்து கிட்னிலேருந்து கேன்சர்லேருந்து பலவகையான நோய்கள் எல்லாம் காரணம் இந்த ஆகாரம் வந்து சுத்திகரிக்கப்படாதனால. தேவன் விரும்பாத ஆகாரம் அதிகமாக நம்ம புசிக்கிறனால தான் மெயின் இப்போ இந்த நாட்களில் ஆகாரம் வந்து நல்ல காய்கறிகளும் பல வகைகள் தான் புசிக்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு மனிதனை கீழே தள்ளுறதுக்கு அவன் தந்திரமாக அந்த ஆகாரத்தை கொடுத்து கீழே தள்ளுறான். அதே மாதிரி இந்த ஆகாரம் எந்த இடத்துல இல்லை, யார் கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்ருவோம், கெஞ்சி வாங்கி சாப்பிட்ருவோம். அந்த மாம்சத்துக்கு இன்றைக்கி பாருங்கள், ஒரு வீட்டுகளில் பாருங்கள் அநேக மாம்சத்தை புசிக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்போ அதைத்தான் நம்ம இச்சை அடக்கத்தோடு வாழணும்னா மாம்சத்தை குறைச்சிக்கிடுவோம், புசிக்குங்க, ஆனால் அதிகமாக புசிக்காதபடி குறைத்து கொண்டு தேவனோட ஆலயம் இதை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேங்கிறார். இப்போ தேவனோட ஆலயத்தை அந்த ஆகாரத்தினால தீட்டான ஆகாரங்கள் புசித்தோ, தேவையில்லாத இடத்துல ஆகாரத்தை புசித்தோ தேவனுக்கோ தேவ தரிசனத்துக்கோ தேவனோட திட்டத்துக்கோ நம்ம நீங்களாகி போயிடாதபடி தேவ திட்டத்தை நிறைவேற்ற, தேவனோட காரியங்களை செயல்படுத்த, எதில் நம்ம எப்படி இருக்கணுமோ, எந்தெந்த காரியம் செய்யணுமோ தேவன் சொல்கிற வசனத்தை கொண்டு அங்கே உயிர்ப்பிக்க நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரம் இல்லை, இந்த 40 நாளில் பிசாசினால் சோதிக்கப்படும் முதல் சோதனையே வைக்கிறதே அந்த ஆகாரத்தை தான். ஆகாரத்தை வச்சு அப்போ ஆகாரத்தை ஜெயித்தார். ஆகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கங்கே போய் அலைஞ்சி திரிஞ்சு ஒரு ஆகாரத்துக்காக அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத இடத்துல போய் சாப்பிட்டு பட்டத்த பொருள்களும் தேவையில்லாததை வச்சு பிரிட்ஜில் வச்சு அங்கங்கே வச்சு நோய்கள் இழுத்து நீங்கள் பல காரியம் செய்வது. அதனால தான் ஆண்டவர் சுத்தமான காரியங்களை சாப்பிட சொல்லியிருக்கிறார், சுத்தமான கனிக வகைகளை சாப்பிட சொல்லியிருக்கிறார். மாம்சமும் அதிகம் புசிக்காதபடி நம்ம தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுத்த நம்ம மாம்சம் அதிகம் புசிக்காதபடி ஞானமாக இருப்போம். அவ்வளோ அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு.
ஆமே. நான் பிறருக்கு போதிக்கிறேன். நான் ஆகாதவன் தள்ள விடாதபடி நான் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த முடியாது உபாசிக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகார திரட்சினால நம்ம இருதயத்தை தீட்டுப்படுத்திக்கிறக்கூடாது. ஆகாரத்து காரியத்தினால நம்ம சிந்த செயலை தேவன் திட்டத்துக்கு மாறா தேவன் நம்மளை கொண்டு பெரிய திட்டம் வைத்திருக்கார். அந்த திட்டத்துக்கு மாறா எதை செய்து நம்ம தேவ தரிசனத்திட்டு விளையிறாதபடி இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் உபவாசத்தில் அந்த ஆகாரத்தில் எப்படி ஜெயித்தாரோ தேவோட வசனத்தை கொண்டு ஆமென் நம்ம ஜெயிக்க ஆமென் அந்நியத்தில் அவிசுப்படாதபடி தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ திட்டத்துக்கு செவி கொடுத்து அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரோட நாமத்தில் உங்களை ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே.